நம்ம இன்னைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பலாமா? நம்ம ஊர் பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நானும் அத்தையும் காலையிலே ஜம்முன்னு கிளம்பி போயாச்சு. இந்த கும்பாபிஷேகம் வந்து வருஷம் வருஷம் வைக்க மாட்டாங்க. 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதை பார்க்குறதுக்கு நமக்கு பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கும்பத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கழுகு வந்து கோயிலை சுற்றி பறக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கும்பத்திலே தண்ணி ஊற்றுவாங்க. நான் சின்ன பிள்ளையில நிறையா கோயிலில் பார்த்துருக்கேன். பட் நானும் அண்ணாந்து பார்த்தேன், என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை. கோயிலுக்கு மேலே நின்று எல்லாரும் மேலேயுமே தீர்த்தம்லாம் படுற மாதிரி தொளிச்சிட்ருப்பாங்க. நான் கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன், பயங்கர கூட்டமாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்தா அந்த பூஜை பண்ணுற இடத்துல அந்த தீக்குள்ளே வந்து காசுலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்தால் நல்லது அப்படின்னு நம்ம அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நேராக அன்னதானத்துக்கு போயாச்சு. செல்வா, நான் கன்சீவ் ஆனதுலேருந்து உனக்கு என்ன வேணும், என்ன பிடிச்சிருக்கு, என்ன பாப்பா சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். எனக்கு அப்போல்லாம் நான் சொல்லுவேன், எனக்கு கோவில் அன்னதானம் தான் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு. பட் அது நினச்ச டைமில் நமக்கு கிடைக்காதுல்ல, அதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும். அந்த இது எனக்கு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கு போல், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அங்கே அன்னதானம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு. அந்த இது எனக்கு இன்றைக்கி நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலே அம்மா ஃபோன் பண்ணி நல்லபடியாக எல்லாருக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணுவான்னு சொன்னாங்க. பட் நான் மாதா மட்டும்தான் எல்லார்ட்டையும் உரி உரி வேண்டுவேன். மற்ற யார்கிட்டையும் போனாலும் நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வந்துடுவேன். நல்லா பயங்கரமான வேலை. நான் அத்தை ஐஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு.